Hi children, welcome back to the social studies class 5, lesson 4, major landforms, அதாவது பூமியின் முக்கிய நிலப்பரப்புகள். Let's see the lesson. The earth is made up of land and water. Around 29% of the earth's surface is covered by land and about 71% by water. அதாவது earth அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்மளுடைய பூமி அதாவது earth அப்படின்றது எப்படி உருவானது அப்படின்னா நிலங்களாலும் நீர்களாலும் உருவானவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் 29% இதில் என்ன ஆக்குபை பண்ணியிருக்கா அப்படின்னா நிலங்கள் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், டெசர்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 71% என்ன ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா வாட்டர். ஓகேவா? லைக் ஓஷன், ரிவர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட்டர் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது 29% மட்டும்தான் லேண்ட் இருக்குது. மேஜர் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் தான் நம்மளுடைய earthல அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The surface of the earth is not the same everywhere. Some parts are flat and level while others are raised. Landforms are natural features of the earth's surface. The major landforms of the earth are mountains, plateaus, plains, desert and rivers. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் இஸ் நத்திங் பட் மேற்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது நம்மளுடைய earthல எல்லா பிளேஸுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா ரிவர் இருக்கும், அதை கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் நம்மளுடைய earthல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பிளைன் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனோடனே மவுண்டெயின்ஸ் இருக்குது, அது தள்ளி போனோடனே கடல் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் யார் வந்து ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா இது யாரும் ஃப்ரேம் பண்ணல, அது வந்து இயற்கையாக அமைந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முக்கிய நிலப்பரப்புகள் சொல்கிறோம். அப்போ நம்மளோட earthல இருக்கிற முக்கிய நிலப்பரப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸ் அதாவது மலைகள், பிளாட்டியூஸ் அப்படின்னா பீடபூமிகள் சொல்லுவாங்க, பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள், டெசர்ட் அப்படின்னா பாலைவனம், ரிவர்ஸ் அப்படின்னா ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முக்கிய நிலப்பரப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் we are going to discuss about the mountains. மவுண்டெயின்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, மலைகள். ஓகேவா? A mountain is a landform which raise more than 900 meters above the mean sea level. அதாவது இந்த மவுண்டெயின்ன்றது எப்படி இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லையா. இப்போது சி உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா 900 meters ரொம்ப சீலேருந்து அபோவ் மீன் சி லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மவுண்டெயின்ஸ் கவர் அபவுட் 20% ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா. இங்கே பாருங்கள், இந்த 29% என்ன இருக்குது அப்படின்னா லேண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த 29ல் 20% எது ஆக்குபை பண்ணியிருக்கா அப்படின்னா மவுண்டெயின்ஸ் இருக்குது. மற்ற ரிமைனிங் அந்த 9 பார்ட்டு தான் என்ன அப்படின்னாக்கா பிளைன்ஸ் அண்ட் டெசர்ட்டு, பிளாட்டிஸ். ஓகேவா? Then mountains differ in height and shape. They have very steep slopes. The highest point of the mountain is called a peak or summit. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸ் அப்படின்றது ஒரு மவுண்டெயினுக்கும் இன்னொரு மவுண்டெயினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். லைக் ஹைட்டில், ஷேப்பில். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு மவுண்டெயினுக்கும் இன்னொரு மவுண்டெயினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மவுண்டெயின் இருக்குது இல்லையா, ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பீக் அப்படின்னா சிகரங்கள் சொல்லுவாங்க. ஓகே, பீக் அப்படின்றது சிகரங்கள். தென் மவுண்டெயின்ஸ் பீக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கோனிக்கல் ஷேப். ஸோ அது மவுண்டெயின் ஷேப் அப்படின்றது எப்படி இருக்குன்னா கோனிக்கல் ஷேப்பில், இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோனிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் திஸ் வேர்ல்ட்? டு யூ நோ? ஜஸ்ட் சர்ச் த ஆன்சர். ஓகே. The height and shape of mountains depend on their age. The Himalayas and the Alps are the young mountains. They are high and have conical peaks. The Aravalli and the Appalachians are the very old mountains. Therefore, they are very low and have rounded peak. Listen ma, இப்போ mountains இருக்கு இல்லையா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மவுண்டெயின்ஸில் ஹைட்டாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மவுண்டெயினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது யங் மவுண்டெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹிமாலயாஸும் அண்ட் ஆல்ப்ஸ் மவுண்டெயின் இருக்கு இல்லையா, இதுதான் யங் மவுண்டெயின் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஷேப்பில் இருக்கும், லைக் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இட் இஸ் த ஓல்டு மவுண்டெயின். ஸோ ஓல்டு மவுண்டெயின்றது ஆரவல்லிஸ் இருக்கு இல்லையா, தென் அப்ளைசன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டு என்ன அப்படின்னா ஓல்டு மவுண்டெயின். ஸோ இதோடைய ஷேப் ரவுண்டட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஓல்டு மவுண்டெயினாக இருக்கிறதால அப்போ இது வந்து எரோஷன் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே அரிப்புத்தன்மை அதிகமாக ஏற்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற சிகரங்கள்லாம் அரிச்சிடும். ஸோ அப்போ வந்து ரவுண்ட் பீக்
பீக்கில் வந்துடும். ஓகேவா? இப்போ யங் மவுண்டன் இருந்தால் மட்டுமே தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் several mountains may join together to form a chain or range. Okay, mountains often have a series of parallel range which may extend from hundreds of kilometers. The Andes in South America and the Rockies in the North America are two example. அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலை அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்படி இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மலை சொல்லுவாங்க. இப்போ மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு மலை கூட ஜாயின் ஆகிட்டே இப்படி போவோம் இல்லையா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செயின் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸை தாண்டி போகும்னு சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்க ஒரு மவுண்டெயின்ஸ் தான் என்ன அப்படின்னா ஆண்டிஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. தென் ராக்கிஸ் இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுதான் மவுண்டன் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இம்பார்ட்டன்ஸ், அதாவது மலைகளின் முக்கியத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மவுண்டெயின்ஸ் ஹேவ் எ thin soil cover and steep slopes. It is difficult to grow crops here. The mountain regions are thickly populated. This is due to an unsuitable climate, shortage of flat land and difficulty in transport. Despite of this, mountains are very useful to us. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மவுண்டன்ஸ் உடைய முக்கியத்துவம், அதாவது மலைகளுடைய முக்கியத்துவம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மலைகள் அப்படின்றது பாறைகள் நிறையா இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த சாயில் அப்படின்றது எப்படி இருக்கும்? ரொம்ப தின்னாக இருக்கும். சரிங்களா? அப்போது அங்கே எந்த ஒரு பயிர்களுமே விளைவிக்க முடியாது. இப்போ நம்ம பிளைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ரொம்ப மெயின் ஆக்குபேஷனாக இருந்துகிட்ருக்கு. பட் இந்த மவுண்டெயின்ஸில் பார்த்தோம்னா எந்த ஒரு பயிர்களுமே விளைவிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சாயில் அப்படின்றது ரொம்ப தின்னாக இருக்கும். அப்புறம் மவுண்டெயின்ஸில் வந்து மக்கள்லாம் அதிகமாக வாழ்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. தென் ஏன் அப்படின்னா அங்கே ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனர் வந்து மக்களுக்கு ஒத்துக்காது, ப்ளஸ் அந்த ஃப்ளாட் லேண்ட் இருக்காது, தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ ஈவன் தோ என்ன தான் வந்து இந்த கிளைமேட் நமக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னாலும், ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாலும் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது நமக்கு யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எந்த மாதிரியான விதத்தில் நமக்கு யூஸ் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? லிசன். Mountains act as a barrier against cold and hot winds. அதாவது மலைகள் வந்து ஒரு தடையாக செயல்படுது. எதுக்கு அப்படின்னா ஒரு கோல்டு, அதாவது கோல்டு விண்டுக்கும் ஹாட் விண்டுக்கும் ஒரு தடையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த மவுண்டெயின்ஸ் ப்ரொவைட் வாட்டர் ஃபார் இரிகேஷன். அதாவது மவுண்டெயின்ஸ்லேருந்து தான் நிறைய ஆறுகள் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த வாட்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா இரிகேஷன் சிஸ்டம். இரிகேஷன் மீன் நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த ஸ்லாப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் ஹேவ் எ ரிச் பாஸ்டர் லேண்ட் அண்ட் வேல்யூபிள் ஃபாரஸ்ட். தென் இந்த மவுண்டெயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்டர் லேண்ட் அப்படின்னா மேய்ச்சல் நிலம் சொல்லுவாங்க. இப்போ ஆடு மாடுகளாக இருக்கு இல்லையா? அது மேய்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லேண்டாக இருக்குது. தென் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மவுண்டெயின்ஸ் ஆர் ரிச் இன் மினரல்ஸ். அதாவது ஒரு சில மலைகள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் we are going to discuss about plateaus. அதாவது plateaus அப்படின்றது என்னன்னு சொன்னோன்னா பீடபூமிகள் சொன்னேன். சரிங்களா? A plateaus or tableland is a highland with a flat top. It rises appropriately from the surrounding land. So it has steep slopes. Many rivers and streams flow through plateaus. ஸோ பிளாட்டீஸோடைய இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேபிள் லேண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது ஷேப் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், கொஞ்சம் உயர்ந்து அப்புறம் ஃப்ளாட்டாக வரும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேபிள் லேண்டு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய ஆறுகளும் இருக்குது, நிறைய ஓடைகளும் பாய்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சம் பிளாட்டீஸ் ஆர் வெரி லார்ஜ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். லைக் மவுண்டைன் ரேஞ்சஸ் சொன்ன இல்லையா? ஒரு மலைத்தொடர்கள் எப்படி 100 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கோ அதே மாதிரி பிளாட்டீஸும் என்ன அப்படின்னா 100 கிலோமீட்டர் தாண்டிவே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. த டெக்கன் பிளாட்டீ இஸ் இன் இந்தியா இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்கன் பிளாட்டியூ தான் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிபேட்டன் பிளாட்டியூ இன் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஹையஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு. த டிபேட்டன் பிளாட்டியூ இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ஹைட்டாகவும் இருக்கும் இந்த வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சரவுண்டட் பை மவுண்டன் ரேஞ்ச் ஆல் சைட். ஸோ இந்த டிபேட் பிளாட்டியூ இருக்கு இல்லையா? ஸோ இது 4 சைடுமே எதை சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னா மவுண்டன் ரேஞ்ச், அதாவது மலைத்தொடர்களால் சூழப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சம் அதர் எக்ஸாம்பிள் ஆர் த கிளாரிடோர் பிளாட்டியூ இன் நார்த் அமெரிக்கா அண்ட் த பொல்வெலின் பிளாட்டியூ இன் த சவுத் அமெரிக்கா. மோஸ்ட் பிளாட்டியூஸ் ஆர் ட்ரை இன் ரீஜியன் அண்ட் ஆன் த லீவர்ட் சைட் ஆஃப் மவுண்டெயின்ஸ். அதாவது பிளாட்டியூஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா
ட்ரை ரீஜியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் இப்படி இருக்கு இல்லையாம்மா, இப்போது இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கும்போது காற்று இந்த டைரெக்ஷனில், அதாவது இந்த டைரெக்ஷனில் போகும் சரிங்களா. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக அதாவது மேகங்கள் குளிர்விச்சு மழை வரும். அப்போ மழை வரும்போது இந்த சைடு மட்டும்தான் நம்ம மழை இருக்கும். அப்போது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட் ரீஜனாக இருக்கும், அதாவது ட்ரை ரீஜனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மழை படாத பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா leeward side அப்படின்னு சொல்கிறாங்க. Then due to high altitudes the climate is cold and the growing season is short. அப்போது இங்கே பாருங்களேன், பிளாட்டியூஸ் அப்படின்றது ஒரு டேபிள் லேண்ட் சொன்னோம் இல்லையா, இப்படி கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு பயிருமே அதிகமாக விளையாதுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஹைட் அதிகமாக போக போக கிளைமேட் அப்படின்றது ரொம்ப கோல்டு, அதாவது கோல்டு கிளைமேட் இருக்கிறதால பயிர்கள், அதாவது இந்த க்ரோவிங் சீசன் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், பயிர்கள் அதிகமாக விளையாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் மெனி பிளாட்டியூஸ் ஹேவ் ஸ்டீப் கேன்யான்ஸ் ஆன் their surface. Here canyons mean பள்ளத்தாக்குகள் சொல்லுவாங்க சரிங்களா. The Grand Canyon in the Colorado Plateau is an example. Then importance, அதாவது பீடபூமிகளின் முக்கியத்துவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாட்டிஸ் ஹேவ் கிராஸ்லேண்ட் ஆன் விச் கேட்டில் அண்ட் ஷிப் ஆர் ரியர்டு. அதாவது பிளாட்டிஸில் நிறைய கிராஸ்லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஸ் அப்படின்னா புட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆடு மாடுகள்லாம் மேய்வதற்கான ஒரு கிராஸ்லேண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பிளாட்டிஸ் ஆர் ரிச் இன் மினரல்ஸ் டெபாசிட். ஸோ ஒரு சில பிளாட்டிஸ்லாம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா மினரல்ஸ் டெபாசிட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் thirdly we are going to discuss about the plains. A plains என்னன்னு தெரியுமா, சமவெளிகள் சொல்லுவாங்க. A plain is a flat and low lying land surface. They are also called lowland. அதாவது இப்போ நம்ம இருக்க பிளேஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப தட்டையாக இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா plains, which mean சமவெளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. Some plains are in the interior of continent while other are near the sea coast. Plains are more thickly populated than the mountain plateaus. அதாவது இப்போ மவுண்டெயின்ஸ் பார்த்தோம் இல்லையா, மவுண்டெயின்ஸில் மக்கள் அதிகமாக வாழ்வாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் மக்களுக்கு ஒத்துக்காது. ப்ளஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, தென் பிளைன் லேண்டு கிடையாது. பட் கம்பேரிங் டு திஸ் மவுண்டெயின், ஓகே, மவுண்டெயின் கூட கம்பேர் பண்ணும்போது மக்கள் அதிகமாக எங்கே வாழறாங்க அப்படின்னா இங்கே பிளைன்ஸில் தான் அதிகமாக வாழறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் இம்பார்ட்டன்ஸ், plains have fertile soil which is suitable for agriculture. Most ancient civilization came up on the bank of river on the plains. அதாவது plains அப்படின்றது சமவெளிகள் சொன்னேன். ஸோ இந்த plains எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபர்டைல்னா வளமான மண். ஓகே, இந்த வளமான மண்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பிளைன்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் மோஸ்ட் பிக் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த plains. அதாவது டவுன் அண்ட் சிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளைன்ஸில், அதான் நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில் தான் என்ன இருக்குது, சிட்டி டவுன்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸில் தான் சிட்டி டவுன் வில்லேஜ் எல்லாமே இருக்குது. பட் மவுண்டெயின்லலாம் இருக்காது, பிளாட்டியூஸ்லேயும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸியர் டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட், ரயில்வேஸ், தென் ஏர்ட்ரோம்ஸ் அண்ட் த கேனல்ஸ் இன் த பிளைன்ஸ். அதாவது மவுண்டெயின்ஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. அப்போது பிளைன்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது, ரயில்வே ஃபெசிலிட்டி, தென் ஏர்போர்ட், இது எல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் next we are going to discuss about desert. Desert அப்படின்னா என்னன்னு தெரியுமா, பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகேவா. Desert are land areas that receive very little rainfall. These are have a dry climate. Desert have very hot days and cold night. ஓகேவா. இப்போ டெசர்ட் அப்படின்றது பாலைவனம் சொன்னேன். ஸோ டெசர்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஹாட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அங்கே எப்போவுமே என்ன அப்படின்னா மழை அப்படின்றது இருக்காது, ரொம்ப எப்பயாவது தான் ரேராக தான் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதனால் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அங்கே இருக்கக்கூடிய டேஸ், அதாவது பகல் எப்படி இருக்கோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் எப்படி இருக்குது கொஞ்சம் கோல்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. ஃப்ரீக்வெண்ட் டஸ்ட் ட்ராப், அதாவது அடிக்கடி என்ன அப்படின்னா இந்த டஸ்ட் அப்படின்றது புயல் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஹில் ஆஃப் சாண்ட் கால் சாண்ட் டியூன்ஸ், அதாவது மணல் மேடுகள் இருக்குது இல்லையா, மணல் மேடுகள். ஸோ இந்த விண்டு காற்று அதிகமாக அடிக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மணல்கள்லாம் எடுத்துகிட்டு போய்
குவிச்சு வச்சிரும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மணல் மேடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லிட்டில் வெஜிடேஷன் டியூ டு லெஸ் ரெயின்ஃபால். அதாவது இப்போ நம்ம சைடு இருக்க மாதிரி செடிகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில செடிகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே மழைன்ற தண்ணி, ஒரு செடி வளரும் அப்படின்னா தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம் தானே. பட் அங்கே ரெயின்ஃபாலே இருக்காது. ஸோ அப்புறம் எப்படி செடிகள்லாம் வளரும்? ஓகேவா? ஸோ அங்கே லிட்டில் வெஜிடேஷன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் டெசர்ட் ஆர் லொக்கேட்டட் ஆன் த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் காண்டினென்ட் ஆன் த லீவர்ட் சைட் ஆஃப் த மவுண்டெயின்ஸ். ஸோ லீவர்ட் சைடு அப்படின்றது என்னன்னு சொன்னேன், மலைப்பகுதி இருக்கும். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் என்ன அப்படின்னாக்கா மழை கிடைக்கும், இன்னொரு சைடு அப்படின்றது ட்ரை ரீஜியனாக தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, லீவர்ட் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெசர்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த காண்டினென்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் some example of desert are the Sahara Desert and the Kalahari Desert in the Africa, the Great Sandy Desert and the Great Victoria Desert in Australia, the Thar Desert and the Arabian Desert in the Asia. ஸோ ஏஷியாவில் தான் நம்ம இருக்கோம் தெரியுமா, ஏஷியா கான்டினென்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய 2 டெசர்ட் என்ன அப்படின்னா Thar Desert and Arabian Desert. ஓகேவா? தென் Atacama Desert and the Patagonian Desert in South America. தென் டெசர்ட் அப்படின்றது ஃபுல்லாகவே ரொம்ப ஹாட் ரீஜியனாக தான் இருக்கும். ஓகேவா? தென் லாஸ்ட்லி we are going to discuss about rivers. ரிவர் அப்படின்னா என்னென்னு தெரியுமா, ஆறுகள் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு மேஜர் லேண்ட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ரிவர். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர் நேச்சுரல் சேனல் தட் கேரி ரெயின் வாட்டர் ஆர் வாட்டர் ஃப்ரம் த மெல்டட் ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃப்ரம் த மவுண்டெயின்ஸ் டு பிளைன்ஸ், லேக் அண்ட் சீஸ். These channels start as stream and join to form a river. அதாவது ஆறுகளுடைய பிறப்பிடம், அதாவது ரிவர் எல்லாமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸ்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொன்னேன். சரிங்களா? அப்போது ஆரிஜினேட் ஆகும்போது இது எப்படி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மலைகளில் இருக்கும்போது கோல்டு கிளைமேட் இருக்கும். ஒரு சில மவுண்டெயின்ஸ்லாம் வந்து ஒரு சில மவுண்டெயின்ஸ்லாம் வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகி வருது இல்லையா, அதுதான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரிவராக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த மலைகள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த ரிவர் எங்கே வந்து சேருது அப்படின்னாக்கா பிளைன்ஸில் வந்து லேண்ட் ஆகுது இல்லையா. தென் லேண்ட் ஆனதுக்கப்புறம் பிரியும். ஓகேவா? இந்த ஓடைகள், ஓகேவா, ஓடைகள்லாம் இருக்குது இல்லையா, குட்டி குட்டி ஓடைகள்லாம் சேர்ந்து தான் என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ஆறுகளாக சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ரீஜியன் இஸ் இன் மவுத். A river pass through these three stage. அதாவது ரிவர் இருக்கு இல்லையாமா, ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, மலைகள்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அதாவது மலைகள்லேருந்து தான் பிறப்பிடம் எடுக்குது. ஸோ அப்போ அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்க, மவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிவர் வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்னென்ன ஸ்டேஜ்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா த அப்பர் ஆர் த எங்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மோஸ்ட் ரிவர்ஸ் ஆரிஜினேட் இன் த மவுண்டெயின்ஸ் ஹியர். The speed of the river is very high. The river cut the deep and the narrow channel in the mountains. Some features of the upper course or the canyons, waterfalls and rapids. Here rapids mean நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம மேலேருந்து ஒரு பால் தூக்கி போடுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப ஹைட்டில் இருந்து மலைகள் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக தானே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னா அந்த வாட்டர் ஸ்பீடு அப்படின்றது ரொம்ப ஹையாக. Second stage, the middle or the mature course. ஓகேவா? The middle course of the river begins when it leaves the mountain and enters the plain. Here the valley widens. At this stage the speed of water decreases and the river develops loops. Loopsனா வளைவுகள் சொல்லுவாங்க, which are called meanders. River Ganga for example has a meandering course between the Prayagraj and the Varanasi. அதாவது middle stage அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு அப்பர் கோர்ஸ் அப்படின்றது இந்த மவுண்டெயின்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மிடில் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மவுண்டெயினுக்கும் இந்த லேண்ட் ஆகுது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிடில் ஸ்டேஜ் ஆர் த மெச்சூர் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இப்போ மேலேருந்து கீழே வந்தாச்சு. இப்போ பிளைன்ஸில் என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு அப்படின்றது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிக்ரீஸ் குறைஞ்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலேருந்து ஒரு பொருள் மேலேருந்து போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், அது லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அந்த ஸ்பீடு. அந்த மாதிரி தான் தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றும் போது எப்படி இருக்குன்னா ரொம்ப வாட்டர் ஸ்பீடு அப்படின்னு ரொம்ப ஹையாக வந்து விடும். ஆனால் இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்லோ அப்படின்றது டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வளைவு நெறிவுகள்லாம் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ரிவர் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக இருக்காது இல்லையா,
ஸோ அது எப்படி இருக்கும், நிறைய வளைவுகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த மிடில் ஸ்டேஜில் தான் நிறைய வளைவுகள்லாம் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ஸ்டேஜ் த லோயர் ஆர் த ஓல்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இட் இஸ் லோயர் கோர்ஸ் த ரிவர் ஜாயின் எ பிக்கர் வாட்டர் பாடி சச் as sea. In this course the speed of the river is very slow. The river develops a slit and carry near the mouth, forming a triangular shaped land called delta. The largest delta in the world is formed by the Ganga and the Brahmaputra river before they join the Bay of Bengal. Find out the names. அதாவது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரிவர் எல்லாமே ஆரிஜினேட் ஆகுறது மவுண்டெயின்ஸ் இல்லையா. இப்போது இது பிளைன்ஸ் வழியாக பாய்ந்துட்டு இருக்கு. ப்ளஸ் எல்லா ரிவருமே இப்போ எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னா சீல போய் ஜாயின் ஆகும் இல்லையா. ஸோ இது ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மண் பண்டல் மண் தென் பாறை துண்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணி வைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த வாட்டர் ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது எடுத்துகிட்டு வர திங்ஸ் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி வைக்கும். ஸோ இது டெபாசிட் பண்ணி வைக்கிறது இல்லையா, இதன் மூலயமா உருவானதான் நம்மளுடைய பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இங்கே பாருங்கள், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ரிவரும் சேர்ந்து தான் ஒரு லார்ஜஸ்ட் டெல்டாவை உருவாக்கியிருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தர்பான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே சில்ட்ரன், so far we have discussed about major landforms பார்த்தோம். ஸோ அந்த முக்கிய நிலப்பரப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, லைக் டெசர்ட், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ், ரிவர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. தென் இந்த ரிவர் இந்த 3 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா. ஓகே சில்ட்ரன், just go through this lesson. Okay, thank you.